சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகும் என ரஜினியே சொல்லிட்டாரு. அதைத் தொடர்ந்து தலைவர் 173 திரைப்படம் சிபி சக்கரவர்த்தி எடுக்க போகிறாரு. இந்த படம் ஏப்ரல் மாதம் தொடங்கும் என ரஜினி சமீபத்து பேட்டியில் சொல்லியிருக்காரு. அதைத் தொடர்ந்து ரஜினி கமல் இணைய போகிற படத்தை யார் எடுக்க போகிறாங்க என்ற கேள்வி $1 மில்லியன் கொஷினாக இருந்து வருது. அதற்கான விடை தற்போது கிடைச்சிருக்கு. அதாவது சமீபத்தில் வேல்பாரியோடைய 1,00,000வது பிரதி விற்றதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடினாங்க. இதில் கலந்து கொண்ட ஷங்கர், ரஜினி வேல்பாரி படத்தை பற்றி பேசியிருந்தாங்க. அப்போவே ஷங்கர், இந்த படத்தை நான் பிரம்மாண்டமாக எடுக்க போகிறேன், அதற்காக மிக பெரும் நடிகர்களை இணைக்கும் வேலையை ஈடுபட்டிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் பெரும் பொருட்செலவில் இந்த படம் எடுக்க வேண்டியிருக்கு, அதற்காக மிக பெரும் ப்ரொடியூசரை தேடிக்கொண்டு இருக்கேன் என சொல்லியிருந்தார். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் கமல்ஹாசனையும் வச்சு ஷங்கர் படம் எடுக்க போகிறதா தற்போது தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது ரஜினிகாந்த் தான் இந்த படத்தில் நடித்தா சரியாக இருக்கும் என ஷங்கர் முடிவு பண்ணியிருக்காராம். மேலும் கமல்ஹாசனும் இந்த படத்தில் சேர்ந்து பண்ணால் கண்டிப்பாக உலக லெவலில் மிக பெரும் பிரம்மாண்டமான ஒரு படமாக வெளியாகும். அது மட்டும் இல்லாமல் வேல்பாரி கதை கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும். இதனால தான் இதை மிக பெரும் பொருட்செலவில் எடுத்தாக வேண்டும் என ஷங்கர் தொடர்ந்து வற்புறுத்திட்டு வராரு. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸும் அவங்களோட ப்ரொடக்ஷன்ஸையே விட்டுட்டு இப்போ ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க. தொடர்ந்து சன் பிக்சர்ஸும் ப்ரொடக்ஷன் பண்ண ரெடியாக இல்லை. அதனால் மைத்ரி மூவி மேக்கர்ஸை அணுகியிருக்காராம் ஷங்கர். தொடர்ந்து இந்தியன் 3 பட வேலைகள் முடிஞ்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் வேல்பாரி படத்தை ஷங்கர் ஸ்டார்ட் பண்ணுவார். எப்படியும் 2027 தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. ஏன்னா 2027 ஸ்டார்டிங்கில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய சிபி சக்கரவர்த்தி படமான தலைவர் 173 படம் ரிலீஸ் ஆக போகுது. அதைத் தொடர்ந்து தான் தலைவர் 174 படம் ஷங்கர் எடுப்பார் என சொல்லப்படுகிறது. மேலும் ரஜினிகாந்த் இதற்கு ஓகே சொல்வாரா என்பது தான் மிக பெரும் கொஷினாக இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் சேர்ந்து வேல்பாரி படத்தில் நடித்தா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.